Hi everyone, welcome back to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் கத்துக்க போறோம். இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு ப்ரிபோசிஷன் ஆகவும் verbs ஆகவும் அதே மாதிரி நவுன்ஸ் ஆகவும் இருக்கக்கூடிய முக்கியமா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் கத்துக்க போறோம். அண்ட் இதோட தமிழ் மீனிங் என்ன, எந்த இடங்கள்ல நம்ம பெரும்பாலும் யூஸ் ஆகும், அதே போல அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸையும் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா கத்துக்கலாம். இது போல சிம்பிளா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு தொடர்ச்சியா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார். ஃபார் அப்படின்னா தமிழ்ல காக அப்படின்னு அர்த்தம். அதாவது அவனுக்காக, அவளுக்காக, ரவிக்காக இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த ஃபார் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் அப்படின்னா காக அப்படின்னு சொல்லி தமிழ் அர்த்தம். இப்போ நாம உனக்காக அப்படின்னு நம்ம சொல்றது இங்கிலீஷ்ல நாம எப்படி சொல்லலாம்னா ஃபார் யூஸ் பண்ணி. இப்போ உனக்கு அப்படின்னா யூ அப்படின்றத நம்ம உனக்குன்னு சொல்லுவோம். காக அப்படின்றதுக்கு ஃபார். ஸோ உனக்காக ஃபார் யூ, எனக்காக அப்படின்னு சொல்றத ஃபார் மீ, அவனுக்காக ஃபார் ஹிம். இதுவே அவங்களோட பேர் சொல்லி நம்ம சொல்றோம். ரவிக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம், அந்த கிஃப்ட் யாருக்காக வாங்கினா அப்படின்னா ரவிக்காக அப்படின்னும் போது ஃபார் ரவி. இந்த மாதிரி காக அப்படின்ற நம்ம சொல்ற இடங்கள்ல ஃபார் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் அட். அட் அப்படிங்கிறது நம்ம இல் அப்படின்ற அர்த்தம். ஸோ ஒரு சில ப்ரிபோசிஷனுக்கு ஒரே மீனிங் அப்படின்றது கிடையாதுங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட மீனிங்ஸ் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம அட் அப்படிங்கறத இல் அப்படிங்கிற அர்த்தத்துல வரக்கூடிய எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். இப்போ அவன் வீட்டில் இருக்கிறான். ஸோ இங்க இந்த வீட்டில் தமிழ்ல அந்த இல், இங்கிலீஷ்ல நம்ம இல்லுன்னு சொல்றது தமிழ்ல அந்த வீடு அப்படின்னா வீட்டில் அப்படின்றது சேர்ந்தேதான் வரும். சோ அவன் வீட்டில் இருக்கிறான் அப்படின்றத he is at home, he is at home அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுவே நான் வேலையில் இருக்கிறேன், சோ நான் வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்றத I am at work, I am at work. இங்க வேலையில், வேலைன்றது ஒர்க், அந்த இல்லுன்னு வருது பாத்தீங்களா லாஸ்ட்ல, அதுக்கு நம்ம அட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். இங்க அட் அப்படிங்கறது நம்ம இல் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ அவன் வீட்டில் இருக்கிறான், he is at home. நான் வேலையில் இருக்கிறேன், I am at work அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தேர்ட் ஒன் and. and அப்படிங்கிறது மற்றும் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவனும் நானும் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? சோ அவனும் நானும் கடைக்கு போனோம், இல்ல அவனும் நானும் விளையாட போனோம், இந்த மாதிரி அவனும் நானும் அப்படின்னு சொல்லும் போது he and me, he and me அப்படின்னு சொல்லுவோம். இங்க n அப்படிங்கிறது அவனும் நானும், அவன் மற்றும் நானும். சோ இதை நம்ம பேசும்போது அவனும் நானும் இந்த மாதிரி சொல்றோம். சோ இந்த மாதிரி மற்றும் அப்படின்ற இடங்கள்ல நம்ம and அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சாதமும் குழம்பும். ஓகே, சாதம் மற்றும் குழம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அங்க ரைஸ் அண்ட் கறி, ரைஸ் அண்ட் கறி அப்படின்னு சொல்லலாம். இதுவே நீங்க சாதமும் ஏதாவது ஃப்ரை பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை சொல்லலாம். அண்ட் பேப்பரும் பேனாவும். ஸோ எழுதணும், பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது பேப்பர் மற்றும் பேனா அப்படின்றத பேப்பர் அண்ட் பென், பேப்பர் அண்ட் பென் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இங்க மற்றும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மீன் பண்றோம், அதனாலதான் அண்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ். இஸ் அப்படின்றது இங்க இருக்கிறது அப்படின்ற மீனிங்ல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது இருக்கிறது அப்படின்றது எப்படி சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிள், அவள் ஒரு ஆசிரியர், அவள் ஒரு ஆசிரியர். சோ இங்க ஒரு ஆசிரியர் அப்படின்னு தானே சொல்றோம், இருக்கிறது அப்படின்ற மீனிங் எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கலாம். அதாவது இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள், அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள் அப்படின்ற அர்த்தத்துலதான் இங்க இந்த சென்டென்ஸ் வருது. சோ அதனால நம்ம she is a teacher, she is a teacher அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே அவன் ஒரு நடிகன், அவன் ஒரு நடிகனாக இருக்கிறான் அப்படின்றதுதான் இங்க அர்த்தம். நம்ம சிம்பிளா அதை அவன் ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். பட் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த he is a actor அப்படின்றதுக்கு எக்ஸாக்டான மீனிங் என்ன அப்படின்னா அவன் ஒரு நடிகனாக இருக்கிறான். சோ இங்க இஸ் அப்படின்றது இருக்கிறது அந்த அர்த்தத்துலதான் நமக்கு வருது. he is a actor, he is a actor அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் as. as அப்படின்றது அதை போல. ஸோ ஆஸ்ங்கிறதுக்கு அதை போல அப்படின்றது மட்டும் அர்த்தம் கிடையாது. நம்ம இன்னைக்கு பாக்குறது ஒரு மீனிங் அதை போல அப்படின்ற அர்த்தம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நான் சொல்வதை போல் செய்,
நான் சொல்றத போல செய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இத வந்து do as I say, do as I say. சோ இங்க வந்து சொல்வதை போல, சோ அதை போல அப்படின்றதுதான் அர்த்தம். அதே போல முதல்ல நான் சொல்றது போல செய், நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி செய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோ அத வந்து do as I say first, நான் என்ன சொல்றேனோ அத முதல்ல செய்ன்றது சொல்லுவோம் இல்லையா, அத வந்து do as I say first. இங்க வந்து சொல்வதை போல், அந்த போல் சொல்றோம்ல அதை போல், சோ அதுக்கு வந்து as அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பி. பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். நமக்கு பி வெர்ப்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சிம்பிள், அதாவது பிரசன்ட்ல நம்ம யூஸ் பண்ணும்போது am, is, are இது மூணையும் நம்ம வந்து பி வெர்ப்ஸா சொல்லுவோம். இதுவும் வந்து இருன்னு அர்த்தம் தான். இதுவே பாஸ்ட்ல இருந்தான் அந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது was, were வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல வந்து will be இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பீன்ற போது இரு அப்படின்றது அர்த்தம் தான். இது பாஸ்ட்ல இருந்தா இருந்தான், இருந்தால், இருந்தது. இதுவே பிரசன்ட்லனா இருக்கிறது, இருக்கும். இந்த மாதிரி நம்ம மீனிங் வந்து எடுத்துக்கணும். எந்தெந்த டென்சஸ்ல யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து பீன்றது இரு அப்படின்ற அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஆசிரியராக இருப்பேன். இப்ப நான் வந்து ஆசிரியர் ஆகிறதுக்காக படிச்சிட்டு இருக்கேன், இல்ல அதுக்கான டிகிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். இன் ஃபியூச்சர்ல நான் வந்து ஒரு டீச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ அதை நம்ம வந்து பி யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் பி அ டீச்சர், ஐ வில் பி அ டீச்சர். இதே மாதிரி நான் வந்து ஒரு டாக்டரா இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி அ டாக்டர், ஐ வில் பி அ டாக்டர். இன்ஜினியரா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்கன்னா அந்த இடத்துல இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபியூச்சர்ல சொல்றோம். இப்ப நான் வந்து அவ வந்து ஒரு ஆசிரியரா இருந்தா, இப்ப வந்து ஆசிரியரா இல்ல, ஆனா இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல வந்து அவங்க ஒரு டீச்சரா இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றத she was a teacher, she was a teacher அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து நான் ஒரு ஆசிரியரா இருந்தேன், இப்ப நான் ஆசிரியரா இல்ல, நான் வேற ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கேன். இன் பாஸ்ட்ல நான் இருந்ததை சொல்லும் போது ஐ வாஸ் அ டீச்சர், ஐ வாஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்க வாஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா பி வெர்ப்ஸ்ல பாஸ்டுக்கு நம்ம வந்து வாஸ் தான் யூஸ் பண்ணணும், அதனால வாஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் டூ. டூ அப்படின்றதுக்கு இக்கு அப்படின்னு அர்த்தம், தமிழ்ல இக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் தான். இது எந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு, அதாவது அவனுக்கு, அவளுக்கு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, சோ அந்த மாதிரி இடத்துலயும் நம்ம டூ யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பிளேசஸ்க்கு, இப்ப சென்னைக்கு, பெங்களூருக்கு, மும்பைக்கு இந்த மாதிரியே நான் சொல்லுவோம் இல்லையா, சோ அங்கேயும் நம்ம வந்து டூ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ரவிக்கு கொடு, இல்லனா அவனுக்கு கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அத அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்றதுக்கு give to ரவி, இல்லனா give to him அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இதுவே வந்து சென்னைக்கு, நான் வந்து சென்னைக்கு போறேன், இல்லனா பெங்களூர் போறேன், மும்பை போறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ மும்பைக்கு, சென்னைக்கு, அந்த இக்குன்னு வருது பாத்தீங்களா, அதுக்கு நம்ம டூ யூஸ் பண்ணலாம். சென்னைக்கு அப்படின்றத டு சென்னை, டு மும்பை, டு டெல்லி, டு யுஎஸ்ஏ, இந்த மாதிரி நம்ம எங்க அப்படின்றத நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இக்கு அப்படின்றதுக்கு டூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ. ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு செவிலியர், நான் ஒரு செவிலியர். இங்க நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். ஒரு செவிலியர் அப்படின்னு சொல்ல போறோம். அப்போ நான் ஒரு செவிலியர் அப்படின்னா நான் ஒரு செவிலியரா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நம்ம பி பார்த்தோம் இல்லையா, பி வெர்ப்ஸ் பார்த்தோம் இல்லையா, இரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ இங்க நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ எம் அ நர்ஸ், ஐ எம் அ நர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதுவே வந்து நான் ஒரு நல்ல மனிதர், நான் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றத ஐ எம் அ குட் பர்சன், ஐ எம் அ குட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்க வந்து நான் அப்படின்றதுக்கு ஐ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் இன். இன் அப்படின்னா இல் இல்லனா உள்ளே. இன்னுக்கு இன்னும் மீனிங் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல் என் உள்ளே. அதாவது இப்போ வீட்டுல உள்ள இருக்காங்க, இல்ல ஒரு பாக்ஸ்க்குள்ள, ஒரு பேக்குக்குள்ள இருக்கு, இந்த மாதிரி உள்ளே அப்படின்ற அர்த்தத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, சோ அதுக்கு நம்ம வந்து இன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அது பையின் உள்ளே இருக்கிறது. இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் பத்தி கேக்குறாங்க, அது எந்த இதுல இருக்கு அப்படின்னா, இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம டிரால இருக்கு, அந்த மாதிரி பீரோக்குள்ள இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவோம். சிலது வந்து ஏதாவது பேக்குள்ள இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அது பையின் உள்ளே இருக்கிறது. இதை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் இன் த பேக், இட் இஸ் இன் த பேக் அப்படின்னு சொல்லலாம். அவள் அறையில் இருக்கிறாள், அவ எங்க அப்படின்னா அவ ரூம்ல இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோ இங்கேயும் வந்து அறையில், அந்த இல் அப்படின்ற அர்த்தத்துல வருது, மேல இருக்கிறது உள்ளே அப்படின்ற அர்த்தத்துல நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா she is in the room, she is in the room அப்படின்னு சொல்லலாம். அப்போ பையின் உள்ளே இருக்கிறது அப்படின்றத it is in the bag, அவள் அறையில் இருக்கிறாள், சோ இங்க இல், அங்க உள்ளே, she is in the room அப்படின்னு சொல்லி சொல்லலாம். லாஸ்ட் ஒன் யூ.
யூ அப்படின்றது நீ இல்லனா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். நீ அப்படின்ற அர்த்தத்துல நம்ம சொல்லும் போதும் யூ தான் யூஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் யூ தான் வந்து யூஸ் பண்ணணும். நீ அழகாக இருக்கிறாய் அப்படின்றத இங்கிலீஷ்ல நாம யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இங்க நீ அப்படின்றதுக்கு யூ அப்படின்னு சொல்றோம். அழகாக இருக்கிறாய், சோ இருக்கிறாய் அப்படின்ற அர்த்தம் வந்து ஓகேங்களா. சோ அது வந்து பி வெர்பா வருது. இதுவே அழகாக அப்படின்றதுக்கு பியூட்டிஃபுல், யூ ஆர் பியூட்டிஃபுல். நீ ஒரு நல்ல பையன், யூ ஆர் அ குட் பாய், யூ ஆர் அ குட் பாய் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து நம்ம நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் அப்படின்னாலும் யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீ நீங்கள் இது ரெண்டுக்குமே நம்ம வந்து யூ தான் வந்து யூஸ் பண்ணணும். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு சிம்பிளா இந்த வேர்ட்ஸோட அர்த்தங்களும் நம்ம எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்றதுன்றது உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு ரெகுலரா ஷேர் பண்ணுவேன். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.